வணக்கம். நான் பேலஸ் கான்லி. நான் 4 தலைமுறையா ஒரு போதகரா இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்த நீங்க பார்த்திருந்தா, நான் சுவிசேஷ ஊழியம் செஞ்சிருப்பேனாங்கிறத நீங்க நெனச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. வளரும்போது நான் ஒரு சாதாரண குழந்தையா வளர்ந்தேன். ஆனா என் வாலிப வயசுல என் வாழ்க்கை வேகமா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில தேடுச்சு. பல மரண அனுபவங்களுக்கு பிறகு நான் இயேசுவ தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய வாழ்க்கைய மாற்றும் வல்லமைய உணர்ந்தேன். நான் தேடிக்கொண்டவர் அவர்தாங்கிறதையும், அவருடைய வார்த்தையில பதில்கள் இருக்குங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம், தேவன் உங்களை பார்க்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கு. ஆமா, அவரிடம் பதில்கள் உள்ளன. வணக்கம் நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும், இப்போ எந்த மொழியில என் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து கொண்டு இருக்கிறார் நண்பர்களே. சரியா? நம்ம ஒன்றா தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுக்கு முக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சில காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். நாம இன்னைக்கு பிலிப்பு பட்டணத்துல உள்ள சபையை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில நாம பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் நண்பர்களே. மேலும் ஒவ்வொரு வசனமும் பார்க்க போகிறோம். கடந்த சில செய்திகள்ல இந்த சபை உண்மையிலே எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி நாம பார்த்தோம். அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பவுலும் சீலாவும் பிலிப்புக்கு போனாங்க. அதை பற்றி நாம விரிவாக பேசிக்கொண்டிருந்தோம். சபை பிறந்தது. ஆனா அது மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில பிறந்துச்சு. சரியா? ரட்சிக்கப்பட்ட முதல் பெண் லீதியாள். அவங்க தான் ஐரோப்பால முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. சிலர் அவளை மேற்கத்திய நாகரிகத்தின் திருப்பு முனைனே குறிப்பிடுறாங்க. லீதியாள் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுச்சு நண்பர்களே. அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறி சொல்லும் பெண்ணிடம் இருந்த பிசாசை துரத்தினாரு. அதை பற்றி நமக்கு சொல்லப்படல. ஆனா அவ ஒரு விசுவாசியா மாறி இருக்கவும், இந்த புதிய வளரும் சபையின் ஒரு பகுதியாக மாறி இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. சரியா? பின்னர் பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரி, அதாவது சிறைச்சாலை அதிகாரி மற்றும் அவனது குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. சிலர் அவன் பிலிப்பில உள்ள அந்த சபையின் போதகராக மாறினாங்கன்னு சொல்றாங்க. பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக அடிக்கப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க சிறையில இருந்த போதிலும், கவனிங்க, சிறைச்சாலை அவர்களை ஒண்ணுமே செய்யல. சிறையை பற்றி பேசும்போது இது சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. சரியா? அதாவது பவுல் பிலிப்பி நகரத்துல அந்த சபைக்கு, சரியா, அங்க இருக்கிற அந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. அவர் ஒரு ரோம சிறையில இருந்து கொண்டிருக்கிறார். சரியா? தனது விசுவாசத்திற்காக சிறையில அடைக்கப்படுவதை பற்றி அந்த மனிதனுக்கு நன்றாக தெரியும். கவனிங்க, அவர் எப்பாப்பிரோதீத்து என்ற மனிதனிடம் அந்த நிருபத்தை கொடுத்து அனுப்புறாரு. அவர் அந்த நிருபத்தை இந்த சபைக்கும் லீதியாளுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அப்புறம் சிறைச்சாலை அதிகாரிக்கும் அவனது குடும்பத்திற்கும், ஒருவேளை அந்த பிசாசு பிடித்த பெண்ணுக்கும் கொண்டு வருகிறார். சரியா? அந்த சபை வளர்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உண்மையிலே அவர் இந்த நிருபத்தை அனுப்பிய நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல சபை இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை மிக வேகமாகவும் பரவிக்கொண்டிருந்தது. பல நேரங்கள்ல ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு விளைவு ஏற்பட்டுச்சு. சரி, அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ரட்சிக்கப்படுறாங்க, பின்னர் மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, பின்னர் அவர்கள் தங்கள் நண்பர்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்துறாங்க, மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தோட நற்செய்தியை பகிர்ந்துக்கிறாங்க. ஒருவர் கிறிஸ்துவிடம் வருவதன் விளைவுகளை உங்களால ஒருபோதும் கணிக்கவே முடியாது. உடன் பணிபுரிபவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, உறவினர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நண்பர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பிறகு அவர்களோட உடன் பணிபுரிபவர்கள், அவங்க நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் நற்செய்தியை கேட்கிறாங்க. நற்செய்தி பரவுறதுக்கு இது ஒரு இயல்பான வழி நண்பர்களே. மேலும் அது உண்மையிலே மிக விரைவாகவும் பரவக்கூடும். சரியா? எனவே நாம் பிலிப்பியர் 1:1 திறக்க போகிறோம். அது இப்படி சொல்லுது: இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டுள்ளது. அது பவுலும் தீமோத்தேயும்னு நமக்கு சொல்லுது. தீமோத்தேயு பவுலின் விசுவாச புத்திரர்கள்ல ஒருத்தர். அவர் ஒரு விதத்துல பிரச்சனைகளை தீர்க்கிறவர், நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு மிகுந்த திறமையுள்ள ஊழியர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று அது நமக்கு சொல்கிறது. இங்க ஊழியக்காரர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க சொல், அதாவது அது டூலாஸ். அதன் நேரடி பொருள் என்னன்னா, ஒரு அடிமை. அவர் மற்றொருவரால் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு நபர்.
அவர் இனி தன்னைத்தானே சொந்தம் கொண்டாட முடியாதவர். தான் விரும்பும்போது தான் விரும்பிய இடத்தில் தான் விரும்பியதை செய்ய அவருக்கு இனி உரிமை இல்லை. இதுவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்று அழைக்கப்படுது. ஆண்டவர் என்றால் எஜமானர். சரியா கவனிங்க. ஆண்டவர் என்றால் எஜமானர். அதாவது சுதந்திரமாக வாழும் என் உரிமைகளுக்கு நான் மறித்து விடுகிறேன். என் வாழ்க்கை இனி என் பொறுப்பு அல்ல. அது அவருடைய திறமைக்கு நான் காட்டும் பதிலாக மாறுகிறது. எனவே அவர் பரிசுத்தவான்கள், கண்காணிகள் மற்றும் உதவிக்காரர்களுக்கு எழுதுகிறார். இப்ப எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள் தான். நீங்க மரித்த பிறகு நீங்க பரிசுத்தவான்களான்னு பார்க்க ஒரு குழு உங்களுக்கு வாக்களிக்கும் வர நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை. இங்க பரிசுத்தவான் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க சொல்லின் நேரடி பொருள் பரிசுத்தமானவர் மற்றும் பிரித்தெடுக்கப்பட்டவர், வித்தியாசமானவர். கிறிஸ்து இயேசுவில் உள்ள எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள் தான். அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானவர்கள். ஏனென்றால் அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று நமக்கு சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதுதான் நம்மை வித்தியாசப்படுத்துகிறது. நிச்சயமா அது நம் பேச்சுல வெளிப்படுது நண்பர்களே, அது நம் வாழ்க்கை முறையிலும் வெளிப்படுது. அப்படி வெளிப்படலைன்னா நண்பரே, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. சரியா? கனி அது இல்லை என்றால் அநேகமாக வேரும் இல்லை. அந்த வேர் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் நம்பிக்கை தான் நண்பர்களே. இப்போது நற்கிரியைகள், பேச்சில் மாற்றம் மற்றும் வித்தியாசமான மனப்பான்மைகள் அனைத்தும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது விசுவாசம் வைப்பதன் விளைவுகள் தான். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவரிடம் வருகிறோம். ஆனா உண்மை இதுதான். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் ஒன்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் அல்லது ஆதாமில் இருக்கிறார்கள். இருப்பதற்கு வேறு இடம் எதுவுமே இல்லை. தேவனுடைய கண்ணோட்டத்துல நீங்க ஒண்ணு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, இல்ல ஆதாமில் இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்துல ஆதாமில் தான் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு மனிதனாக பிறந்ததாலேயே அவன் ஆதாமில் இருக்கிறான். ஆதாம் நம்முடைய மிக தொன்மையான மூதாதையர். நாம எல்லாரும் அவருடைய சந்ததியினர். ஏதேன் தோட்டத்துல ஆதாமின் மீறுதலால அவன் ஆவிக்குரிய ரீதியா மரித்தான். அவன் தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்டான், பிரிக்கப்பட்டான். சரியா? தேவன் ஆதாமிடம் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றின் மீதும் உனக்கு உரிமை உண்டு, அவற்றை ஆளும் அதிகாரம் உனக்குரியது. இருப்பினும் நான் பிரத்யேக உரிமை கொண்டாடும் ஒரு காரியம் இருக்கிறது. அது தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நீ அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். தேவன் கேள், சரியான ஒன்று இருக்கிறது, தவறான ஒன்றும் இருக்கிறது. முழுமையான சத்தியங்கள் உண்டு, பாவம் உண்டு, மேலும் எது சரியானது என்பதும் உண்டு. எது பாவம் அல்ல, எது நல்லது, எது கெட்டது என்பதை சொல்ல எனக்கு மட்டுமே தகுதி உண்டு. நான் எல்லைகளை நிர்ணயித்திருக்கிறேன். நீ அதை மீற முயற்சித்தால், நீயே தேவனாக ஆக விரும்பினால், நீ அதை செய்யும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். சுவாரஸ்யமா மூல எபிரேய மொழியில மரிப்பாய் என்ற வார்த்தை 2 முறை வருது. மரணத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள், நீங்கள் இறந்து போவீர்கள். ஆதாமிடமே நீ 2ஆம் மரணத்தை சந்திப்பாய். அந்த கதை நமக்கு தெரியும். ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் சேர்ந்து அந்த மரத்தின் கனியை புசித்தான். எது நல்லது எது கெட்டது என்பதை தானே தீர்மானித்து தேவன் போல ஆக விரும்பினான். அதாவது தேவன் என் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்க வேண்டியதில்லை, எது சரி எது தவறு என்பதை நானே தீர்மானிக்க முடியும் என்பது போல அதே மனப்பான்மையையும் ஆவியையும் இன்றைய உலகத்துல நம்மால பார்க்க முடியும். சரியா? மக்கள் என்னுடைய சத்தியம் என்று பேசுகிறார்கள். இல்லை நண்பரே, சத்தியம் மட்டுமே உண்டு. சரியா? உங்க சத்தியம்னு எதுவுமே இல்லை, அவனுடைய சத்தியம் அவளுடைய சத்தியம்னு எதுவும் இல்லை. முழுமையான சத்தியம் ஒன்றுதான். அதை தேவன் மட்டுமே வரையறுக்கிறார். ஆனா இங்கதான் முக்கியமான விஷயம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வேதம் நமக்கு சொல்லுது, ஆதாமின் மூலமாக பாவமும் மரணமும் உலகத்தில் வந்தது. அந்த மரணம், அதாவது ஆவிக்குரிய மரண நிலை, தேவனிடமிருந்து பிரிந்த நிலை, ஆதாமின் மீறுதலால் எல்லா மனிதர்களுக்கும் கடத்தப்பட்டது. எனவே முழு மனித இனமும் ஆதாமுக்குள் இருக்கிறது. ஆதாமை விட்டு வெளியேறி கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு ஒரே ஒரு வழி, ஒரு உண்மையான வழியை தேர்ந்தெடுப்பதுதான். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியா மரித்திருக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் 2ஆம் மரணத்தை சந்திப்பார்கள். அது நரகம் எனப்படும் வேதனை நிறைந்த இடமாகும். சரியா? தேவனிடமிருந்து நித்திய பிரிவாகும். வேதாகமாத 2ஆம் மரணம் என்று நமக்கு சொல்கிறது. கிறிஸ்துவை நிராகரிக்கும் அனைவருக்கும் அதுவே இறுதி இடமாகும். உண்மையிலே நான் உங்ககிட்ட ஒன்றை சொல்லுகிறேன். நீங்க சுவாசிக்கும் வர, நீங்க உயிருடன் இருக்கும் வர உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை என்பது இருக்கிறது. நீங்க தேவனுக்கு சரி என்று சொல்லலாம். அவருடைய ஒரே ரட்சிப்பின் வழிக்கு நீங்கள்
சரி என்று சொல்லலாம். சிலர் அது மிகவும் குறுகிய வழி, அது எனக்கு மன வருத்தத்த தருதுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி நண்பரே, அது அப்படித்தான் இருக்கும். புரியுதா? நீங்க ஒரு எரியும் கட்டிடத்தின் மேல் தளத்துல சிக்கிக் கொண்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் அந்த கட்டிடத்தின் பக்கத்துல ஒரு ஏணிய சாய்ச்சு, ஜன்னல உடைச்சு, "வாங்க, ஏணி வழியா கீழ வாங்க, இதோ ஒரு மீட்பு வழின்னு" சொன்னா, நீங்க கைகள கட்டிக்கொண்டு, "வர முடியாது. இதுதான் ஒரே வழின்னு நான் நம்பல. அது குறுகிய வழி. அந்த ஏணிய பார்த்தா எனக்கு மன வருத்தமா இருக்குன்னு" சொல்லலாம். சரி, நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் மன வருத்தப்படலாம். ஆனா, நீங்க அந்த ஏணி வழியா கீழ வரலன்னா, எரிந்து சாம்பலாயிடுவீங்க. நண்பரே, தேவன் மிகவும் கிருபையுள்ளவர். நம்முடைய பாவத்திலிருந்து வெளியேற அவர் நமக்கு ஒரு வழிய தந்தாரு. மரணத்திலிருந்து வெளியேற அவர் நமக்கு ஒரு வழிய தந்தாரு. அவருடைய குடும்பத்துக்குள்ள, பேரின்பத்திற்குள்ள, அவருடன் ஒரு நித்திய வாழ்விற்குள் செல்ல அவர் நமக்கு ஒரு வழிய தந்தார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்தார். இயேசு சொன்னார், "நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்." நீங்க எவ்வளவு வேணும்னாலும் மன வருத்தப்படலாம். சரியா? சிலர், "சரி, இது கிறிஸ்தவம். இதன் குறுகிய தன்மையால எனக்கு மன வருத்தமா இருக்குன்னு" சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, அது குறுகிய வழிதான். அந்த விஷயத்துல இயேசுவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவரா இருந்தாரு. இயேசு சொன்னாரு, "ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அத கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரே." சரியா? அழிவுக்கு போகிற வாசல் அகலமும், வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதுல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நண்பரே, நீங்க அந்த விசாலமான வழியில போலாம். உங்க நம்பிக்கைகளோட. ஆனா இறுதியில அந்த வழி குறுகி, உங்கள ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வேதனை நிறைந்த நித்தியத்திற்குள்ள தள்ளிவிடும். அங்கிருந்து வெளியேற வழியே கிடையாது. இப்ப கிறிஸ்துவின் மூலமான குறுகிய வழி. அதாவது வேதாகம் அத தெளிவா சொல்லுது. அது கடினமானது. சோதனைகள் இருக்கு, துன்புறுத்தல்கள் இருக்கு, அ தவறான புரிதல்கள் இருக்கு. உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியா நிற்கும்போது வழி குறுகியதாக இருக்கும். ஆனா இறுதியில அது ஒரு அற்புதமான இடமாக, மனமும் இதயமும் கூட அடக்க முடியாத ஒரு பரந்த இடமா அது விரிவடைந்து செல்லும். சரியா? நான் சொல்றத நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, இத சொல்ல விருப்பப்படுகிறேன். முடிவுகளை எடுக்கும் உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு நண்பர்களே. ஆனா நீங்க மரித்த உடனே உங்களுடைய முடிவெடுக்கும் உரிமை என்றென்றைக்குமாக உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டுவிடும். இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியேறிய உடனேயே முடிவெடுக்க உரிமைய நீங்க இழந்துருவீங்க. வாய்ப்பு இருக்கும்போதே நீங்க அத தேர்ந்தெடுக்கணும். மேலும் நாம மக்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வழங்கணும். உங்க பக்கத்து வீட்டாரும், அப்புறம் நண்பர்களும் எவ்ளோ நல்லவர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்திய காலத்த கிறிஸ்து இல்லாம கழிப்பாங்க. மனசாட்சியின்படியும், கட்டளையின்படியும் மக்களுக்கு ஒரு தேர்வு இருக்குங்கிறத குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நாம எடுத்து சொல்லவாது நாம கடமைப்பட்டிருக்கோம். ஆவிக்குரிய விஷயங்கள பற்றி பேசுவது, பரலோகம் மற்றும் நரகத்த பற்றி பேசுவது, ஒரு சக ஊழியர்கிட்டயோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயோ ரட்சிப்ப பற்றி பேசுவது சங்கடமானதாக இருக்கலாங்கிறத நான் உணர்றேன். ஆனா மாடியில சிக்கிக் கொண்டிருக்கும் மக்களையும், கட்டிடம் எரிந்து கொண்டு இருப்பதையும் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க சொல்றீங்க, அதாவது நான் ஏணிய அவங்க வீட்டு சுவர்ல சாய்த்து வைத்தா அல்லது அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று பார்க்க கதவ தட்டுனா, அது அவர்கள புண்படுத்தக்கூடும். நான் அவர்கள புண்படுத்த விரும்பல. அதாவது நித்திய வாழ்வின் கண்ணோட்டத்துல நாம இத எடை போடும்போது சத்தியத்த அத சொல்வதற்காக சிலர புண்படுத்துவது கூட மதிப்பு மிகுந்ததாகும். மேலும் இங்க பிரசங்கத்தின் முட்டாள்தனத்தின் மூலம் விசுவாசிக்கிறவர்கள ரட்சிக்க தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரியா? பிரசங்கத்தின் முட்டாள்தனத்தின் மூலம் விசுவாசிக்கிறவர்கள ரட்சிக்க தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நாம சுவிசேஷத்த பகிர்ந்து கொண்டவுடன் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு மக்கள விசுவாசத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். ஆனா விதை விதைக்கப்படாத இடத்தில் அறுவடை செய்ய முடியாது. சரியா? தேவனுடைய வார்த்தையின் அழியாத விதையின் மூலம் மக்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள். எனவே நான் சிலர புண்படுத்த தயாராக இருக்கிறேன். என் விளக்க காட்சியில நான் தடுமாற தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு 3வது வார்த்தையிலயும் நான் தடுமாறி நற்செய்திய பகிர்ந்து கொள்வதில ஒரு மோசமான வேலைய செய்து விட்டதாக நான் உணரலாம். ஆனா வல்லமை விதையில தான் இருக்கு. சரியா? அது நற்செய்திய நான் நேர்த்தியா வழங்குறதுல கிடையாது. மிகச்சிறிய குழந்தையால கூட ஒரு விதைய கொண்டு செல்ல முடியும். உங்களால ஒரு விதைய கொண்டு செல்ல முடியும். இயேசுவ பற்றி யாரிடமாவது சொல்லுங்க. எனவே அவர் கிறிஸ்து இயேசுவில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் நான் எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். மேலும் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் நம்மை வித்தியாசப்படுத்துகிறது. அவர் கண்காணிகளுக்கும், உதவிக்காரர்களுக்கும் கூட எழுதினாரு. அவர்கள் பரிசுத்தவான்களிடமிருந்து தனித்தனியாக குறிப்பிடப்பட்டு இருப்பதை கவனிங்க. இப்போ அவர்கள் விசுவாசிகள் என்பதால் அவர்கள் பரிசுத்தவான்கள் தான். கண்காணிகள் எப்போதும் ஒரு போதகரின் பதவியாக இருக்கிறது. 1 பேதுரு 5:2 நாம இத தெளிவா பார்க்க முடியும் இங்க. அவர் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து என்று சொன்னார். இங்கு மேய்ப்பவர் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே வார்த்தை பிஷப் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு போதகரின் ஊழியம். பிறகு அவர் உதவிக்காரர்களை பற்றி பேசினாரு. சரியா? உதவிக்காரர்கள். டியாகானோஸ் என்பது கிரேக்க வார்த்தை. அதன் நேரடி பொருள் ஒரு ஊழியக்காரன் என்பது. உதவிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல அன்றாட அ உணவு பங்கீட்டுல
ஈடுபட்டு இருந்த கிரேக்க மொழி பேசும் யூத பெண்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத பற்றி நாம வாசிக்கிறோம் நண்பர்களே. அதனால ஆரம்பகால சபையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. சூரியனுக்கு கீழே புதிதாக எதுவுமே இல்ல நண்பர்களே. யாராவது எதையாவது குறித்து எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. எனவே அப்போஸ்தலர்கள், பாருங்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? அந்த 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யும்படி அவர்களை நியமித்தார்கள். அது பந்திகளில் உணவு பரிமாறுவதும் மேஜைகளில் காத்திருந்து உணவு பரிமாறுவதும் ஆகும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள ஊழியம் என்ற அதே வார்த்தைக்கு இங்கு உதவிக்காரர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு உதவிக்காரர் என்பவர் ஊழியம் செய்பவர். அவர்கள் பந்திகளில் பரிமாறுவார்கள், விருந்தோமலை கவனித்துக் கொள்வார்கள், அவர்கள் சுத்தம் செய்வார்கள், அவர்கள் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் பணியாற்றக்கூடும். அடிப்படையில் இது ஒரு உதவி ஊழியம். இது மிகவும் முக்கியமானதுங்கிறதால அவர்கள் மீது அவர்கள் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபித்து இந்த காரியத்தை கவனித்துக் கொள்ளும்படி அவர்களை நியமிச்சாங்க. அவர்கள சிலர் ஸ்தேவானை பற்றி நாம வாசிக்கிறது போல மக்களிடையே அற்புதங்களை செய்ய தேவனாலே பயன்படுத்தப்படவும் தொடங்கினார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று கூடுதலாக சேர்க்கப்பட்டது. சரியா? ஆனா விஷயம் இதுதான் அவர்களுடைய வேலை. அதாவது ஒரு உதவிக்காரரின் வேலை மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவதல்ல, சபையை ஒரு உதவிக்காரர் குழுவால் நடத்த வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. உதவிக்காரர்கள், ஊழியக்காரர்கள் வேதத்தின்படி அவர்கள் பந்திகளில் பரிமாறுவதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது போதகரின் முடிவுகளுக்கு வாக்களிக்கும் ஒரு மேற்பார்வை பதவி அல்ல நண்பர்களே. சில சபை நிர்வாகங்கள் அப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளன என்று எனக்கு தெரியும். ஆனால் அது வேதாகமத்தின்படி இருப்பதாக நான் சொல்லல. இருப்பினும் ஒரு உதவிக்காரர் என்பது ஒரு உயர்ந்த அழைப்பு. மேலும் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துல எதையும் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். சரியா? தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு எதை செய்யறதா இருந்தாலும் அது ஒரு பெரிய பாக்கியமா கருதப்படும். பிலிப்பியர் 1:2 பவுல் தொடர்ந்து சொல்கிறார், கவனிங்க. அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று. அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிருபையும் சமாதானமும். தேவன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் அதை அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஆரம்பத்திலேயே அவர் அவர்கள் மீது கோபமாக இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். சரியா? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள சிலர், தேவன் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கடிதம் எழுதினால் அதை நீங்க திறக்க பயப்படுவீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்க விரும்புகிறார். அது தேவனுடைய இணையற்ற இரக்கமாகும். சரியா? இப்ப ஆங்கிலத்துல அது அக்ராஸ்டிக். அது நிச்சயமாக எல்லா மொழிகளிலையும் பொருந்தாது. கிரேஸ், கிருபை, ஆங்கிலத்தில் GRACE, அதாவது கிறிஸ்துவின் மூலம் வரும் தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆகும். அவர் தகுதியற்ற நமக்கு தமது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நண்பர்களே. நாம் அதை சம்பாதிக்கல, நாம் அதை பெற தகுதி அடையவும் இல்லை. அது கிருபை ஆகும். அது அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலும் அவர் செய்து முடித்த செயல்களின் அடிப்படையிலையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது நம்முடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் கிடையாது. சரியா? அது நாம் செய்து முடித்த செயல்களின் அடிப்படையில் கிடையாது. எனவே பவுல் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்திருக்கிறார். அவர் தேவனிடமிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி தொடங்குகிறார். கண்டனமும் நியாய தீர்ப்பும் உண்டாவதாக. தேவன் உங்களை நொறுக்கி பொடியாக்க போகிறார் என்றல்ல. இல்ல, கிருபையும் சமாதானமும். பின்னர் அவர் 4 மற்றும் 6 இப்படி சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் அவங்கள பற்றி நினைக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நன்றி சொன்னாரு. சரியா? அவர் அதை சாதாரணமா எடுத்துக்கல. நாமும் அப்படியே செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஒவ்வொரு முறை அதை நினைக்கும் போது நீங்க நன்றியோட இருக்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரா? நீங்க நன்றியோட இருக்கணும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்களா? நீங்க நன்றியோட இருக்கணும். நீங்க செல்ல ஒரு நல்ல தேவாலயம் இருக்கா? உங்களுக்கு நல்ல வேலை இருக்கா? நீங்க அதுக்கு நன்றியோட இருக்கணும். அவர் சொல்றாரு, உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் தேவனை நன்றி என்று சொல்ல வேண்டும். உங்க மனைவி, உங்க நண்பர்கள், உங்க தேவாலயம், உங்களுக்கு ஒரு வேலை இருக்குங்கிற உண்மை, உங்களுக்கு வசிக்க ஒரு வீடு இருக்குங்கிறது உண்மை, இதையெல்லாம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு தெரிந்த சில பேர் தங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நினைக்கும் போது தேவனுக்கு நன்றின்னு சொல்றதே கிடையாது. அவர்கள் ஏன் கர்த்தரேன்னு கேட்கிறாங்க. ஆனா அது ஏன் கர்த்தரே என்று இல்லாமல் தேவனுக்கு நன்றின்னு இருக்கணும். மீண்டும் 3-4 வசனங்கள்ல அவர் சொல்றாரு,
சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சிலருக்காக ஜெபிப்பது ஒரு கடமையாக இருக்கு, மற்ற சிலருக்காக ஜெபிப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமா நண்பர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்களுக்காக ஜெபிப்பது ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிந்த சில பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு நான் ஒரு மனிதனுக்காக ஜெபித்தேன். நான் ஒத்துக்கிறேன், நேர்மையா சொல்றேன். அவருக்காக ஜெபிப்பது மகிழ்ச்சியாவே எனக்கு இருக்கல நண்பர்களே. அது அவருக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமையா இருந்தது. ஆனா அந்த நபரின் நன்மைக்காக நான் அதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர்களுக்கு உதவி தேவை. அவர்கள் செல்லும் பாதையில அவர்கள் எடுத்துள்ள ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டின் காரணமா அவர்களின் கண்கள் திறக்கப்படணும். ஆனா அது எனக்கும் அவசியமா இருந்தது. உங்களை சபிப்பவர்கள் அவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள்னு வேத வசனங்கள் சொல்லுது. எனவே சிலருக்காக ஜெபிப்பது ஒரு கடமையாக இருக்கு. அதனால நாம அதை செய்யணும். ஆனா மற்ற சிலருக்கு ஜெபிப்பது ஒரு முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கு நண்பர்களே. பவுல் சொன்னாரு, தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் என்னுடன் பங்காளிகளாக இருந்தீர்கள். சரியா? பவுல் தங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த முதல் நாளிலிருந்தே அவர்கள் ஜெபத்தாலும் நிதி உதவியாலும் அவருக்கு ஆதரவளித்தார்கள். சரியா? லீதியாள் அவளுடைய வீட்டை திறந்து கொடுத்து அவளுடைய வளங்களை அவர்களோட பகிர்ந்து கொண்டாள். பின்னர் பவுல் அங்கிருந்து பெரேயாவுக்கும் கொரிந்துக்கும் மற்ற இடங்களுக்கும் சென்றாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் ஒரு முறை மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் அவருக்கு உதவிகளை அனுப்பினார்கள்ங்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. மற்ற பகுதிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் நற்செய்தியை கொண்டு செல்ல அவருக்கு உதவி செய்யறதுக்காக அவர்கள் காணிக்கைகளை அனுப்பினார்கள். பவுல், நீங்கள் என்னுடன் பங்காளிகளாக இருந்திருக்கிறீர்கள், தொடக்கம் முதல் இன்று வரை என்னுடன் ஐக்கியமும் ஒரு கூட்டுறவும் கொண்டிருந்திருக்கிறீர்கள் என்றார். சரி, அவர்கள் அவருக்காக ஜெபித்தார்கள், அவருக்கு நிதி ரீதியாக ஆதரவு கொடுத்தாங்க. நீங்கள் செய்வதை சாத்தியமாக்கி அவர்களை பற்றி நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அது ஏற்படுது நண்பர்களே. நமது பதில்கள் ஒளிபரப்பிற்கும் நாங்கள் உலகம் முழுவதும் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு தளங்களில் செய்யும் அனைத்து காரியங்களுக்கு ஆதரவு தரும் மக்கள் இப்போ என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு ஊக்கமளிக்கும் கடிதங்களை அனுப்பும் மக்கள் இருக்கிறாங்க. உங்களில் சிலர் எங்களுக்காகவும் எனக்காகவும் தவறாமல் ஜெபம் செய்கிறீங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது என் இதயத்தில் உள்ள வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தருது. நாங்கள் செய்வதை உண்மையாகவும் தாராளமாகவும் ஆதரிக்கும் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பாக்கியம் பெற்ற வார்த்தையின் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை மற்ற மக்கள் கிட்ட கொண்டு செல்ல அவர்கள் எங்களுக்கு உதவி செய்றாங்க. அப்படி செய்யறதுக்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவாரு. ஆனா எங்களை ஆதரிக்கும், நாங்க செய்யறத நம்போம், இந்த அழைப்பை நம்போம், நாங்க செய்யும் பணி முக்கியமானது மற்றும் அர்த்தமுள்ளது என்று நம்பும் மக்கள் இருப்பது எங்களுக்கு இங்குள்ள குழுவிற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு நண்பர்களே. அதுவே இந்த கூட்டுறவு மூலம் வெளிப்படுத்தப்படவும் செய்யுது. ஆமா நண்பர்களே, சரியா? அவர் 5ஆம் வசனத்துல தொடர்ந்து சொல்றாரு, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று சொல்லப்பட்டு உள்ளது. சரியா? கவனிங்க, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் வரைக்கும் செய்து முடிப்பார். அதாவது இயேசு மீண்டும் வரும் நாள் வர அவர் அதை நிறைவேற்றுவார். அவர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். தேவன் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை முடிக்கிறார் என்பதில் நாம் உறுதியா இருக்கணும். அவர் உங்களில் ஒரு நற்கிரியையை முடித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னில் ஒரு நற்கிரியையை முடித்து கொண்டிருக்கிறார். புரியா? என்னுள்ளோ. சரியா? கேளுங்க, நான் கட்டுமானத்தில் இருக்கும் ஒரு திட்டம், நான் ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும் பணி தேவன் என்னுடன் முடித்து விடல. சரியா? தேவனுக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்து வீட்டில் வசித்த போது நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் அவங்க கிட்ட உங்க ரூமை சுத்தம் பண்ணுங்க, உங்க ரூமை ஒழுங்குபடுத்துங்க, அந்த ரூம்குள்ள ஒரு சூறாவளி வீசியது போல இருக்குன்னு, ஒரு புயல் கடந்து சென்றது போல இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அவர்களும் சரின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் தாங்கள் தொடங்கிய வேலையை முடிக்கிறது மிகவும் அரிது. தேவன் தாம் தொடங்கியதை எப்போதும் முடிப்பவர். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது அது இறுதி இலக்கு கிடையாது. பல விதங்கள்ல அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். தேவன் உங்களை இன்னும் முழுமையா முடித்து விடல. இந்த வேலை எவ்வளவு காலம் தொடரும்? மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாள் வர, அவர் திரும்பி வந்து நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் வர இது தொடரும். கண்டிப்பா. அவர் நமக்குள்ளேயே செய்யும் அந்த நற்செயல் என்ன? அவர் நம்மை தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். தேவன் என்னை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அவர் அதை உள்ள இருந்தே
வெளியே செய்கிறார். அவர் கிறிஸ்துவின் சாயலை என் குணத்திலும் உங்கள் குணத்திலும் உருவாக்குகிறார். அவர் நேர்மை, தாழ்மை, அன்பு, தாராள குணம், தைரியம், சாந்தம், பொறுமை, பரிசுத்தம் மற்றும் உண்மையுள்ள தன்மை, இது எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிறார். இந்த குணங்கள் நம் மூலமாக வெளிப்படும்படி அவர் இவற்றை நமக்குள்ளே உருவாக்குகிறார். ஆமா நண்பர்களே, தேவன் உங்களுக்குள் செய்வதை அவர் இறுதியில் உங்கள் மூலமாக வெளிக்கொணர விரும்புகிறார். அதனால நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியும். எபிரேயர் 13:21 இதே சத்தியத்தை பகிர்ந்துக்குது. அது தேவன் தம்முடைய பார்வைக்கு பிரியமானதை உங்களுக்குள் செய்கிறார் என்று சொல்கிறது. சரியா? உங்களுக்குள் செய்கிறார். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மற்ற இடங்கள்ல ஒரு மரம் கனி கொடுப்பது என்றும் ஒரு நபர் களிமண்ணை கொண்டு உருவாக்குவது அல்லது வடிவமைப்பது என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரியா? இது சுவாரஸ்யமா இருக்கு கேட்கவே. எனவே தேவன் உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள் செயல்படுகிறார். ஆமா, எனக்குள்ளேயும் செயல்படுகிறார். மீண்டும் அதே சொற்றொடர். ஒரு மரம் கனி கொடுப்பதை விவரிக்க பயன்படுத்துவதாகவோ அல்லது தன் கைகளால் களிமண்ணை உருவாக்கி வடிவமைக்கும் ஒரு குயவனை விவரிக்க பயன்படுத்துவதாகவோ நினைத்து பாருங்களேன். ரெண்டுமே ஒரு செயல்முறையை தான் குறிக்குது நண்பர்களே. தேவன் நம்மை உள்ளான ரீதியில் தொடர்ந்து செதுக்கி வடிவமைக்கிறார். அதனால நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கனிகளை கொடுக்க முடியும். சரியா? என் நண்பரே, தேவன் உங்களை கைவிடல. நீங்க நம்பிக்கையற்றவர் கிடையாது. அவர் செயல்படுகிறார். நீங்க ஒரு தோல்வியாளர் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க கற்றுக்கொள்பவர் மட்டுமே. நான் இப்போ யாரிடமோ பேசிக்கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீங்க தவறு செஞ்சுட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கிறீங்க, தேவன் உங்களை விட்டுட்டாரு, அவர் உங்களை வெறுத்துட்டாரு, அவர் உங்க மீது கோபமாக இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம். தேவன் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எழுந்து நிற்கணும், மறுபடியும் முயற்சி செய்யுங்க. தேவன் உங்களுக்குள் செயல்படுவார். இப்போ உங்ககிட்ட இன்னும் கனி நிறைந்த மரம் இல்லாம இருக்கலாம். ஆனா சில சிறிய பூக்கள் பூத்திருந்தால் கூட நீங்க நன்றி சொல்லணும் நண்பர்களே. சரியா? நம்ம தேவனுடன் ஒத்துழைத்தால் கனிகள் கண்டிப்பாக வரும். கண்டிப்பா கனிகள் வரும். உண்மையிலே நம்முடைய ஒத்துழைப்பு, ஜெபம், தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது, அமைதியான நேரங்கள், ஆராதனை மற்றும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும், அவருக்காக வைராக்கியத்துடன் இருக்கும் மற்றவர்களுடன் பழகுவதன் மூலம் தேவனுடைய வேலையை நாம விரைவுபடுத்த முடியும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. ஆவிக்குரிய சோம்பல் மூலமா நாம கனி கொடுக்கும் செயல்முறையை தடுக்கலாம். மேலும் நாம ஒத்துழைக்க தவறினா அதை முற்றிலும் நிறுத்திவிடவும் கூடும். ஆனா உண்மை அது என்னன்னா, தேவன் மனிதர்களை கைவிடுறது கிடையாது. நாமும் மனிதர்களை கைவிடாம இருக்க நம்மளால முடிந்தவரை முயற்சி செய்யணும். நண்பரே, கண்டிப்பா நாம முயற்சி செய்யணும். தேவன் உங்களை கைவிடல, அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க தேவனுக்கு மதிப்பு மிக்கவர். மேலும் இந்த பிலிப்பி கிறிஸ்தவர்கள்ல அவர் ஆரம்பித்தது போலவே உங்களிலும் அவர் தொடங்கிய நற்கிரியையை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை அவர் நிறைவேற்றுவார். சோர்வடையாதீங்க, கை விட்டுறாதீங்க. நீங்க தேவனால நேசிக்கப்படுறீங்க. இப்ப நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ உங்க கர்த்தராகவும் ரட்சகராகவும் நீங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்க ஆதாமில் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள் உங்க வழியை கண்டுபிடிக்கல. சரியா? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்னு வேதம் சொல்லுது. ஏன் இப்பவே நீங்க அதை செய்யக்கூடாது? இப்பவே நீங்க ஆரம்பிங்க. இயேசுவை என் வாழ்க்கைக்குள் வாரும். என் இருதயத்தை உம்முள் தாழ்த்துகிறேன். உம்மை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். நான் யார் என்பதையும் என்னிடத்தில் உள்ள அனைத்தையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறார். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.